வணக்கம் நண்பர்களே. ஆந்த்ரோபிக் கிளாட் 4.6 பற்றின அடுத்த வீடியோ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஐடி கம்பெனிகள் ஐடி ரிலேட்டடான புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிப்புகள் எதுவும் பண்ணல அப்படின்றத பார்த்தோம். சரி, இப்போ பொதுவாகவே ஐடி கம்பெனி என்ன வேலை பண்ணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்க. அந்த மளிகை கடையில் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் அந்த மளிகை கடை சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டை ஒரு டீம்கிட்ட சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு டீம் வரும், உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இத்தனை பொருள் இருக்குது, இத்தனை பொருள் போகுது வருது, அதோட விலை என்ன, பில்லிங் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை அவங்க ரெக்குயர்மெண்ட்டாக வாங்கிப்பாங்க. ரெக்குயர்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டீம் ஒன்று இருக்கும். இந்த டீம் அதுக்கப்புறம் இதை போய் ஒரு டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. டெவலப்பர்ஸ், ஜீரா, அந்த அட்மின் எல்லாருமே லேட்டடாக வருவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த ரெக்குயர்மெண்ட்டை கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை ப்ரோக்ராமாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டூலாக மாற்றி கையில் கொடுப்பாங்க. இந்த டூலை நீங்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் டீம் ஒன்று இருக்கும். அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பட்டிட்டிங்கரும் பண்ணுவாங்க. இது போக செக்யூரிட்டி, லொட்டுலோஸுக்கு ஏகப்பட்ட பட்டிட்டிங்கரிங் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷனுக்கு போகணும். ப்ரொடக்ஷன்னா என்னென்னா, உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது உங்கள் கைக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும், டிப்ளாய்மெண்ட் டீம். ஸோ அவங்க அதை டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இஷ்யூஸ் வரும். நீங்கள் இப்போ ஒரு வேளை நான் கேட்டது இது இல்லைப்பா அப்படி இப்படின்னு டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு L1 டீம் இருக்கும், L2 டீம் இருக்கும், L3 டீம் இருக்கும். அவங்களால முடியல, இது ப்ராடக்ட் டிஃபெக்ட் அப்படின்னா அவங்க அதுக்கு ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஜீரா ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது அங்கேருந்து வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மொத்த சைக்கிளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சைக்கிள் தான். இதுக்குள்ளே நிறையா இருக்குது. ஆனால் இந்த பேசிக் சைக்கிள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நிறைய டூல்ஸ் இருக்கும். நிறைய டூல்ஸோட பேசிக் லைசன்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லைசன்ஸ் வரைக்கும் எல்லா லைசன்சிங் காஸ்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் விட முக்கியமாக இது நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அத்தனை மனிதர்கள் வேலை பார்ப்பாங்க. இதில் டெவலப்மெண்ட் டீமில் இருப்பாங்க, டெஸ்டிங் டீமில் இருப்பாங்கல்ல, சப்போர்ட் டீமில் இருப்பாங்க, டிப்ளாய்மெண்ட் டீமில் இருப்பாங்க, L1, L2, L3, பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டு, அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் இருக்கும். இப்போ இவங்க எல்லாருக்குமே வேலையில் ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டோட டைம்லைன் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அப்படின்னா, இந்த கிளாட் ஓப்பஸ் 4.6 இதை எனக்கு தெரிஞ்சு 1 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே சூப்பராக பண்ணி கொடுத்துருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இவ்வளோ பேருடைய வேலை வாய்ப்பும் பறி போகிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது. இன்னும் எத்தனை நிறுவனங்கள் இதை அடாப்ட் பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆனால் இதுதான் இன்றைக்கி சிச்சுவேஷன். அதனால தான் மொத்த ஐடி உலகமுமே கதி கலங்கி போயிருக்கு. சரி, இந்த நிறுவனத்தின் மீது மற்ற நிறுவனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இது ஒரு பெரிய ஒரு எத்திக்கல் இதை உருவாக்கலை, ஆனால் உருவாக்கி இருக்குது. அதுக்கு அவங்க வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, வேறு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.